तेरी भलाई सोचकर धन्यवाद देता हूँ। सारी तेरी भलाई सोचकर धन्यवाद देता हूँ। प्रेमी तेरे ही पाँवों तले में पाता हूँ तसल्ली। प्रेमी तेरे ही पाँवों तले में पाता हूँ तसल्ली। धुन के साथ मैं गाता रहूँगा आनंद के गीतों में। धुन के साथ मैं गाता रहूँगा आनंद के गीतों को। मुक्तिदाता यीशु राजा आराधना आराधना। मुक्तिदाता यीशु राजा आराधना आराधना। सब बोलेंगे मुक्तिदाता यीशु राजा आराधना आराधना। तेरे पराक्रम के कामों को देखकर दिल में उठी है तड़प। तेरे पराक्रम के कामों को देखकर दिल में उठी है तड़प। सारी तेरी भलाई सोचकर धन्यवाद देता हूँ। सारी तेरी भलाई सोचकर धन्यवाद देता हूँ। मुक्तिदाता यीशु राजा आराधना आराधना। मुक्तिदाता यीशु राजा आराधना आराधना। रक्षगरे यीशु राजा आराधना आराधना। रक्षगरे यीशु राजा आराधना 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 आराधना। उम्बल
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya hallelujah hallelujah எல்லார் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் और सब कोई मुंह खोल के धन्यवाद करेंगे. நம்முடைய ஆண்டவர் நல்ல हमारा परमेश्वर भला परमेश्वर அவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் தாமே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். और वो आज भी हमारे जीवन में कार्य कर रहा है. அவர் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். और वो कहता है कि मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा. மரண பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன். और मैं तेरे साथ हूँ. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? और कितने लोग कहते हैं कि प्रभु मेरे साथ है. இந்த பண்டிகை நாளில் ஆண்டவர் மகிமைப்படுத்த எத்தனை பேர் விரும்புறீங்க? और पर्व के दिन कितने लोग प्रभु की महिमा करना எத்தனை चाहते பேர் हैं. ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग तैयार में हैं. வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை और மகிமைப்படுத்துங்க. वो खोल के थाली बजा के सब कोई प्रभु की महिमा करेंगे. आमेन हालेलुया 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 हालेलुया. இயேசுவே हालेलुया. நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே और हमारा परमेश्वर அவர் சொல்லுகிறார் நான் மரித்தேன் उन्होंने कहा कि मैं मरा ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். और देखो मैं सदा काल जीवित हूँ. அவர் மாத்திரம்தான் உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். और वो इस संसार में आके हर एक मनुष्य को प्रकाशित करने वाली ज्योति. இருளில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருக்கிறார். अंधकार में रहने वाले हर एक मनुष्य को प्रकाशित करने वाली நம்பிக்கை இழந்து போயிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை உட்கொடுக்கிறவராயிருக்கிறார். और जो अपने भरोसा को खो गए उनको भरोसा देने वाले प्रभु. அவர்கள் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை और மகிமைப்படுத்துவோம். भरोसा करने वाले मुंह खोल के ताली बजा के प्रभु की महिमा करेंगे. हालेलुया. கொஞ்சம் உற்சாகமா கரங்களை उत्साह के साथ ताली தட்டுவோம். बजाएंगे. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. प्रभु महिमा पाने के लिए हालेलुया हालेलुया हालेलुया. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான்
சகல பாவங்களையும் நீக்குகிறதா இருக்கிறது. और यीशु मसीह का लहू सारे पापों को दूर करता है. இயேசு மாத்திரம் தான் உலக இரட்சகராய் இருக்கிறார். और यीशु मसीह सिर्फ संसार का उद्धार करता है. அவர்தான் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த ரட்சகராய் இருக்கிறார். और वही सारे लोगों के पापों को मिटाकर बचाने वाला उद्धार करता நம்மை है. ரட்சித்திருக்கிற தேவன், हमें बचाने वाला परमेश्वर உலகத்துல எந்த மனுஷனையோ और संसार में हर एक எந்த मनुष्य மனுஷனை ரட்சிக்கிறவர், हर एक मनुष्य को बचाने वाला. அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். और जो कोई उस पर विश्वास करे वो ना मिटे बल्कि अनंत काल के जीवन को पाने के लिए उतना इस प्रेम इस संसार से किया. அந்த அன்பான தேவனை கொஞ்சம் மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமைப்படட்டும், அவர் மகிமை அடைவாராக. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். சத்துரு தோல்வி அடைந்தவன் அவன் வெட்கப்பட்டு போகட்டும். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வந்தவன். लूटने के अलावा और किसी काम के लिए नहीं आया. இயேசு ஒருவர்தான். और यीशु केवल ஜீவனை கொடுக்க வந்தவர். और जीवन को देने के लिए அந்த आया. ஜீவன் பரிபூரணப்படும்படியாக उस जीवन को परिपूर्ण करने के लिए, जीवனை பரிபூர்ணப்படும்படியாக और जीवन को देकर जीवन को परिपूर्ण அவர் करने के இன்றைக்கும் लिए ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். वो आज भी जीवित है. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. उनका हाथ छोटा नहीं हो गया. அவருடைய ரட்சிக்கிற கரம் இன்றைக்கும் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. उद्धार करने वाली हाथ आज भी बढ़ाया गया है. ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிற ரட்சகர், हर एक को बचाने वाला उद्धार करता அந்த उलग ரட்சகரை மகிமைப்படுத்தும்படியாய் கரங்களை தட்டி और संसार के उद्धारकर्ता को சத்தமாக महिमा करने के लिए ताली बजा के ऊंचे आवाज से प्रभु को जय जयकार करेंगे. हालेलुया, हालेलुया. Thank you Jesus. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं प्रभु जी. கொல்கொதா மலையில और गोलगोथा पहाड़ पर எங்களுக்காக और हमारे लिए பாடுகளை சகித்து और तकलीफ को उठाकर தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. और अपने आप को बलि के रूप में अर्पण किया. அந்த சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து और वो सूली के उस दृश्य को हम याद कर இன்னும் ஆண்டவரிடத்துல நெருங்கி சேர और प्रभु के करीब हम आने के लिए இன்னும் ஆண்டவருடைய அன்பை இன்னும் நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக और परमेश्वर के प्रेम को हम जानकर ஆண்டவரை நேசிக்க और प्रभु से प्रेम करने के लिए இந்த நாளில और आज के दिन சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கும்படியாக और क्रूस की उस बातों को ध्यान करने के लिए சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த 3 மணி நேரத்தில் और सूली में लटका हुआ उस तीसरे पहर पर 7 வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளில் பல அர்த்தங்களை பொன்மொழிகளாக எங்களுக்கு கொடுத்ததான அந்த 7 வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். और उस 7 शब्द जो स्वर्ण शब्द हमें आपने दिया उसके लिए आपको हम धन्यवाद करते हैं. அந்த வார்த்தைகளை தியானித்து தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக தேவனோடு உறவாட, தேவனோடு மகிழ்ந்து களிகூற, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்னும் கடந்து வரும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. और उस वचन में हम मगन होने के लिए हर एक को प्रभु की उपस्थिति में ले आने के लिए हर एक को परमेश्वर ऐसा भाग्य दे. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को प्रभु आशीष करे. வராமல் எத்தனையோ பேர் தடைபட்டு இருக்கிறாங்க. और नहीं आए कितने लोग रुकावट पाए हैं. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. उन्हें भी प्रभु आशीष करे. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துங்க. आए वे सभी को आशीष करके अगुवाई करे. 7 வார்த்தைகளை தியானிக்க இந்த இடத்துல ஆமென் கர்த்தர் நிறுத்த போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல தைரியத்தையும் நல்ல கிருபையும் பலத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. और 7 शब्दों को ध्यान कर प्रभु इस स्थान में जो बोलने वाले बच्चों को परमेश्वर अच्छे हिम्मत और अनुग्रह दे के अगुवाई करे. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்துல ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைகள் பேச வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் தாமே வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. और परमेश्वर अपने बच्चों को प्रभु आप उन्हें अपने शब्दों को दीजिए उनके हृदय पर. ஓ பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி और बात करने वाले आप नहीं
पिता की आत्मा तुम्हारे अंदर होकर बात करेगा उस वचन के अनुसार, ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, ஒவ்வொரு மூலமாக கர்த்தர் வெளிப்படுவீராக. और हर एक से आप बातें करें, हर एक के द्वारा परमेश्वर आपका शब्द प्रकट होने दे। உங்க வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக அனுப்பி ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக. परमेश्वर आपके शब्दों को अपने बच्चों के द्वारा भेजकर हर एक को आप चंगा करिए। ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. आराधना के हर एक भागों को आशीष करके दे குட் ஃப்ரைடே ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். और अच्छी शुक्रवार की आराधना आशीषदायक होने கர்த்தருடைய दे। ஆவியானவர் தொடர்ந்து பலத்த கிரியைகளை செய்வீராக. और परमेश्वर की आत्मा महान कार्य करे। வர வேண்டிய பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாங்க. आने वाले सभी को प्रभु ले आइए। உங்க प्रभु நாம மகிமைப்படட்டும். आपका नाम महिमा पाने दे, கூட இருக்கட்டும். अनुग्रह साथ रहने दे। மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु प्रभु के नाम से प्रार्थना सुनो अच्छे पिता। आमेन आमेन। हालेलुया हालेलुया। அப்படியே எல்லாரும் உட்காரலாம். और ऐसे हम सब जन बैठ जाएंगे। 7 வார்த்தைகளை பேசுகிறவர்கள் கொஞ்சம் கரங்களை உயர்த்தினால் நல்லா இருக்கும். और 7 शब्द जो कहने वाले वो अपने हाथों को ऊपर करेंगे तो जरा अच्छा रहेगा। 3 4 5 இல்ல 6 சுனில் சரி. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. और परमेश्वर हर एक को आशीष करे। ஒவ்வொருவருக்கும் தேவையான பலத்தை கர்த்தர் கொடுப்பாராக. और परमेश्वर हर एक को बल दे। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். और प्रभु के नाम की महिमा हो। நான் ஒரு சின்ன அந்த சிலுவை பாடுகளில் ஆண்டவர் 7 வார்த்தைகளை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் 7 வார்த்தைகளை சொன்ன அந்த வார்த்தைகள் சொல்லுவதற்கு முன்பதாக அந்த இரவு முழுவதும் அவருடைய அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு ஆயத்தப்பட்டதையும் அதன் அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவர் கடந்து சென்ற பாதைகளையும் கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். और सूली में प्रभु यीशु मसीह अपने आप को देने से पहले उस रात, पहली रात को प्रभु यीशु मसीह जो व्याकुल हुए थे और उसके लिए प्रभु जो तैयारी कर रहे थे उसके बारे में मैं कुछ बातों को आपको बताना चाहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். और परमेश्वर के लोग जरूर इस सच्चाई को जानना बहुत ही जरूरी है। ஆண்டவராகிய இயேசு और प्रभु यीशु मसीह தம்முடைய சீஷர்களோடு ரா விருந்து அல்லது ராப்போஜனம் பந்தியில அந்த பங்கு பெற்று ஒவ்வொருவரும் அந்த பந்தியில பங்கு பெற்று ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருந்து ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள். और प्रभु यीशु मसीह जो है पकड़वाए जाने के पहले रात पर अपने चेलों के साथ जो है वो प्रभु भोज कर रहे थे और चेले जो मिलकर क्या कर रहे थे, स्तुति के गीतों को गा रहे थे। ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். और एकदम एक खुशी का एक माहौल बन गया था। ஆண்டவராகிய இயேசு எந்த காரியத்தை செய்தாலும் அதுல சந்தோஷம் இருக்கும். और प्रभु यीशु मसीह जो कोई कार्य करते हैं उसमें एक आनंद रहता है। ஆண்டவர் எந்த காரியத்தை செய்தாலும் சந்தோஷத்தோடு அதை துவக்குவார். और प्रभु यीशु मसीह जो कार्य करते हैं उसे खुशी के साथ शुरुआत करते हैं। அல்லது ஆண்டவராகிய இயேசு சந்தோஷப்படுத்துவார். और नहीं तो ये प्रभु यीशु मसीह जो है उसमें हमें एक आनंद देता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள். और मत्ती 26वां अध्याय उसका 36वां वचन हम देखेंगे तो वहां पर स्तुति के गीतों को गाया करके देख ரொம்ப पाते हैं। சந்தோஷமாக அவர்கள் அந்த சிலுவை பாடுகளுக்கு ஆண்டவராகிய இயேசு ஆயத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். और बहुत खुशी के साथ यीशु मसीह क्रूस के उस दुख के लिए तैयार होते हुए हम देख पाते हैं। இன்றைக்கும் இந்த ராப்போஜன பந்தியில நாம பங்கு பெற்று நம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். और आज जो है इस बोझ में हम शामिल होकर प्रभु यीशु मसीह के दुखों में हम भागीदारी होते हैं। மரணத்தை நினைவு கூறுகிறோம். और प्रभु यीशु मसीह के मृत्यु को हम याद करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். एक अच्छी शुरुआत है। நல்ல ராப்போஜனம் பந்தியில பங்கு பெற்றார்கள். और अच्छा जो प्रभु बोझ में शामिल हुए, பாடி துதித்தார்கள், நன்றி செலுத்தினார்கள். और परमेश्वर का स्तुति किए और धन्यवाद किए। அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு 11 சீஷர்களை தன்னோடு கூட்டிக் கொண்டு और प्रभु यीशु मसीह अपने 11 शिष्यों को अपने साथ ले जाकर ஒலிவமலை என்னப்பட்ட
இடத்துல கடந்து செல்லுகிறார். और जैतून नामक पहाड़ पर जो है अपने चेलों को साथ पर ले गए அங்கே ஆண்டவராகிய இயேசு और वहां पर प्रभु यीशु मसीह வழக்கமாக போகிற ஒரு இடம் இருந்தது. और हमेशा जाने वाला एक जगह था. எங்க போனார் வழக்கமா? और हमेशा कहां पर जाते हैं? கெத்செமனே தோட்டத்துக்கு வழக்கமா அவர் போகிற ஒரு இடம். और प्रभु यीशु मसीह हमेशा एक जगह में जाते हैं, वो है गेत्सेमनी का बगीचा. எத்தனை பேருக்கு தெரியும் அது வழக்கமா ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போற और कितने இடங்கிறது? लोगों को पता है कि यीशु मसीह हमेशा वहां पर जाते हैं? யோவான் 18ஆம் அதிகாரம் और யோहना 18वां अध्याय அங்கே 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது और वहां पर पहला दूसरा तीसरा वचन में हम देखते इस समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதாஸ் காரியோத்துக்கு அந்த இடம் பரிச்சயமான ஒரு இடம். और वहां पर बताया गया है कि यूदास इस्करियोती को वो जगह जो है बहुत ही अच्छी तरह से पता है. ஏன்னா வழக்கமா இயேசுவோடு கூட அந்த இடத்துக்கு அவன் போகிறவனா இருந்தான். और क्योंकि हमेशा की तरह यीशु के साथ उस जगह में जाता था. இப்போ இயேசு அந்த இடத்துக்கு போகிறார். अब यीशु मसीह उस जगह में जा रहे हैं. அங்கே அந்த அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கிற அந்த இடத்திற்கு சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். और गेत्सेमनी बगीचे में जहां पर यीशु मसीह प्रार्थना करते हैं वहां पर अपने चेलों को साथ ले जा रहे हैं. 11 சீஷர்களை அழைத்து கொண்டு போகிறார். और अपने 11 चेलों को साथ में ले जाते हैं. அந்த வழியில போகும் பொழுது और उस जगह में जाते समय எருசலேம் தேவாலயத்துல ஒவ்வொரு இந்த பஸ்கா பண்டிகை இன்றைக்கு யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையில முக்கியமான ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை நாள் இது. और यरूशलेम में जो है फसह पर्व मनाने के लिए आज यहूदी लोग जो है उनका जो मुख्य पर्व जो है फसह पर्व है. அந்த பஸ்கா பண்டிகை நாளில அந்த எருசலேம் தேவாலயத்துல கிட்டத்தட்ட 1,54,000 ஆடுகளை பலியிடுவார்களாம். और वो फसह पर्व में क्या होता है, लगभग 1,56,000 जो है भेड़ों का बलिदान करते हैं. அவ்வளவு ஆடுகளுடைய ரத்தத்தை பலிபீடத்துல செலுத்தி அந்த ஆட்டினுடைய ரத்தம் ஒரு சின்ன வாய்க்கால் போல அந்த வாய்க்கால்ல அந்த ரத்தம் ஓடுமா. और उतना जो है भेड़ों का वो बलि वेदी में बलि कर कर और छोटे से नाले में वो लहू जो है बहता रहता है. இந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்து கொண்டு சீஷர்களும் இயேசுவும் கெத்செமனே தோட்டத்துக்கு கடந்து और செல்லுகிறார். ये सारे बातों को देखकर यीशु मसीह और उनके चेले गेत्सेमनी बगीचे में जाते हैं. அங்கே போகும் பொழுது और वहां पर जाते அந்த समय 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் போடுமா. और 18 अध्याय का पहला वचन हम देखते हैं. அங்கே அந்த இவைகளை சொன்ன பின்பு ஆ, நம்முடைய சிஷ்யருடனே கூட கெத்செமனே என்னும் கெதரோன் என்னும் ஆறு, கெத்ரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனான். கெதரோம் என்கிற ஒரு ஆறு, அந்த ஆற்று வரைக்கும் அந்த ரத்தங்கள் உறைந்த ரத்தம் அந்த ஆற்றுல கொஞ்சம் கலக்குமா. और वो जो भेड़ों को जो कुर्बान किया जो लहू जो है वो नाले से कि द्रोण नाले में जो है उस जो नदी तक वो जो है खून बहता है. இந்த ரத்தத்தை எல்லாம் பார்த்து கடந்து செல்லுகிறார்கள். और ये सारे लहू को देखकर यीशु मसीह वहां से गुजर रहे हैं. இயேசு அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போன உடனே और यीशु मसीह उस गेत्सेमनी बगीचे में जाने के बाद அவர் இரவு முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தார். और वो पूरी रात प्रार्थना करना आरंभ किया. இயேசுவுக்கு தெரியும் இதே போல நம்முடைய ரத்தமும் சிந்தப்பட और போகிறது. क्योंकि यीशु को पता है कि इसी तरह मेरा भी लहू जो है बहाया जाएगा. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றையும் முன் அறிந்திருந்தார். और हमारा प्रभु यीशु मसीह सारी बातों को पहले से जानता है. ஆண்டவருடைய வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடக்கவில்லை, எல்லாவற்றையும் அவர் और அறிந்திருந்தார். प्रभु के जीवन में कुछ भी अचानक नहीं घटा, सब कुछ परमेश्वर पहले से जानता है. இயேசு ஒரு இடத்துல கடந்து வந்தார்னா அங்க இருக்கிறவருடைய இருதயத்தின் சிந்தைகளை அறிவார். और यीशु मसीह एक जगह में आते हैं तो वहां के लोगों के मन की विचारों को परमेश्वर जानते हैं. அவருக்கு முன்பதாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. और प्रभु के सामने सब कुछ प्रकट रूप में है. இயேசு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்படும்படியாக குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और यीशु के बारे में कहा गया कि सृष्टि के पहले ही वो निश्चित किया गया और मारे जाने के लिए निश्चित किया हुआ भेड़ का मेमना. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். और सारी बातों को यीशु मसीह जानते हैं. இப்போ இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறார். और यीशु मसीह जो है गेत्सेमनी बगीचे में प्रार्थना कर रहा है. இந்த யூதாசு கூட ஒரு கூட்டம் வருகிறது. अब यहाँ पर यूदास इस्करियोती के साथ में एक झुंड आ இயேசுவை रहे हैं. காட்டி கொடுக்கும்படியாக
யூதாஸ் ஒரு பெரிய கூட்டத்தோடு அங்கே வருகிறான். और यीशु को पकड़ने के लिए यूदास इस्करियोती के साथ में एक झुंड आ रही है. அந்த யூதாஸ் காரியத்தோடு போர் சேவகர்கள் இருக்கிறார்கள். और यूदास इस्करियोती के साथ में कई सैनिक हैं. பரிசேயர்களுடைய ஊழியக்காரர்கள், பரிசேயர்களுக்கு வேலை செய்றவங்க, அவர்களும் அந்த இயேசுவை பிடிப்பதற்காக இந்த யூதாஸோடு கூட வருகிறார்கள். और जो फरीसी के जो काम करने वाले वो लोग भी यूदास इस्करियोती के साथ में यीशु को पकड़ने के लिए आ रहे हैं. இந்த யூதாஸ் காட்டி கொடுக்க சம்மதித்தான். और यूदास जो है पकड़वाने के लिए उसने हाँ कह दिया. அதற்குரிய பணத்தையும் வாங்கி கொண்டான். और उसका मोल भी ले लिया. இப்போ இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு अब यीशु को पकड़वाने के लिए அவர்கள் சாதாரணமாக போகவில்லை. और वो एकदम मामूली रूप से नहीं गए. அவர்கள் தங்களுடைய கைகளிலே பட்டயங்களை கொண்டு போகிறார்கள். और वो अपने हाथों में तलवार लिए. இயேசு ஒருவேளை எங்கேயாவது ஒளித்துக் கொள்வார் என்று சொல்லி, और यदि यीशु मसीह कहां पर छुप गए तो அந்த தோட்டத்தில் எங்கேயாவது மறைந்து கொள்வார் என்று சொல்லி, और उस बगीचे में कहां पर भी छुप सकते हैं தங்களுடைய इसलिए கைகளிலே பந்தங்களையும் தீவெட்டிகளையும் கொண்டு சென்றார்கள். और इसलिए अपने हाथों में मशाल को लेकर आग को लेकर वो निकले. ஒருவேளை இயேசு ஏதாவது நமக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை பண்ணா ஆயுதங்களையும் கொண்டு போக வேண்டும் என்று ஆயுதங்களையும் கொண்டு சென்றார். और यदि यीशु मसीह हमारे विरोध हमारा सामना करने उठे तो उनको मारने के लिए हथियार भी साथ में लेके गए. ஆனால் இயேசுவோ எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாக இருந்தார். और यीशु मसीह हर एक बातों के लिए तैयार थे. இயேசு அங்கே கெத்செமனே தோட்டத்துல और यीशु मसीह उस गत्सेमनी बगीचे में அவர் ஜெபிக்கிற நேரத்துல ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். और वो प्रार्थना करते समय एक बातों को आगे रखता है. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். और हे पिता, हो सके तो इस कटोरे को मुझसे हटा दीजिए. வேதம் இயேசுவை மனிதனாக அதே நேரத்தில் தேவ குமாரனாகவும் வேதம் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி और இருக்கிறது. बाइबल हमें सफाई से बताता है कि प्रभु यीशु मसीह पूरी तरह से मनुष्य के रूप में थे और उसी तरह वो प्रभु भी है. அவர் 100% மனிதனாக இருந்து கொண்டே இந்த பாடுகளை, இந்த சிலுவை பாடுகளுக்கு ஆயத்தப்படுகிறார். அதே நேரத்தில் சிலுவையின் பாடுகளையும் மனிதனாக இருந்து கொண்டே சகிக்கிறார். और वो 100% मनुष्य के रूप में इस सूली के दुख भरी घटना को अनुभव कर रहे हैं. அதே நேரத்தில் அவர் தேவனுடைய குமாரன், और उसी समय वो परमेश्वर का पुत्र சர்வ भी है. வல்லமையுள்ள தேவன். और वो सर्वशक्तिमान परमेश्वर இந்த है. யூதாஸோடு சென்ற கூட்டம், और ये यूदास के साथ में जो जाने वाला பரிசேயர்கள் झुंड செல்லுகிறார்கள், और फरीसी लोग थे. போர் சேவகர்கள் போகிறார்கள். और वहां पर रोम के कई सैनिक थे. போர் சேவகர்கள் தேவாலயத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கிற சேவகர்கள், அவர்களும் அவர்களோடு கூட கடந்து செல்லுகிறார்கள். और ये सिपाही जो परमेश्वर के मंदिर की सेवा करने वाले सिपाही लोग भी उनके साथ गए. ஏன் இவ்வளவு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போகணும்? और क्यों इतने सारे हथियार को ले जाना ஏன் है? இவ்வளவு போர் சேவகர்களை கொண்டு போகணும்? और क्यों इतने सारे सिपाहियों को ले जाना ஏன்னா है? அவர்களுக்கு தெரியும் और क्योंकि उनको पता है இயேசு வல்லமை உள்ளவர். और यीशु सामर्थ्य है. அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். वो चमत्कार को किए. அவர் எதுவும் செய்யலாம். वो कुछ भी कर सकते हैं. அவருக்கு எதுவும் செய்ய வல்லமை இருக்கிறது. और उनको कुछ भी करने के लिए सामर्थ्य है. பயந்து கொண்டு ஆயுதங்களோடு செல்லுகிறார். और डर के साथ हथियारों को लेकर गए. அங்கே போய் இயேசுவை தேடுகிறார்கள். और वहां पर जाकर यीशु को ढूंढ रहे हैं. இயேசு ஜெபத்துல இன்னொரு காரியத்தை சொன்னார். और यीशु मसीह ने प्रार्थना में और एक बात को बताया. ஏன் விருப்பம் இல்ல? और मेरी चाहत नहीं है. பிதாவே, உம்முடைய சித்தமாக और கடவுள். पिता तेरी चाहत पूरा होने உம்முடைய दे. சித்தம் நிறைவேறியாக வேண்டும். और आपकी चाहत पूरा होने दे. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காகத்தான் சொல்றார். अब प्रभु हमारे लिए वही कहता है. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். और जो स्वर्ग में रहने वाले मेरे पिता के अनुसार जो करते हैं वही स्वर्ग राज में प्रवेश करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ என்ன நடக்கிறது? अब क्या हो रहा है? இவர்கள் இயேசுவை தேடி கெத்செமனே தோட்டத்தில் அலைகிறார்கள். अब ये लोग जो है यीशु मसीह को ढूंढकर गत्सेमने बगीचे में ढूंढ रहे हैं. இயேசுவே அவர்களுக்கு எதிர்கொண்டு வருகிறார். और यीशु मसीह उनका सामना करते हुए आए हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? और यीशु मसीह उनसे पूछते आप लोग किसको ढूंढ रहे हैं? இயேசு சொன்னார், நீங்க தேடுகிற இயேசு நான் தான். और उन्होंने कहा कि यीशु, और यीशु ने कहा कि आप लोग ढूंढने वाला சொன்ன यीशु मैं हूं. மாத்திரத்தில் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? பின்னிட்டு விழுந்தார்கள். और जिस जैसा यीशु ने कहा कि मैं ही हूं यीशु, तो सब लोग
पीछे की तरफ गिर गए। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு और हमारा प्रभु यीशु அவர் சர்வ வல்லமை உள்ள वो தேவன். सर्वशक्तिमान परमेश्वर है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக आज परमेश्वर के लोगों के विरोध யார் में எழும்பினாலும் और जो कोई उठे அவர்கள் பின்னிட்டு திரும்பும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். और वो पीछे की तरफ गिरने के लिए परमेश्वर हमारे साथ होकर कार्य करता है। ஹalleluya हालेलुया। ஆண்டவரா ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தா தான் யாரும் எதுவும் செய்ய முடியும். और परमेश्वर ही कुछ किसी बातों के लिए सौंपेंगे तो कोई कुछ कर पाएगा। ஆண்டவரே அவரிடத்துல தம்மை ஒப்பு கொடுக்கிறார். और परमेश्वर अपने आप को उनके हाथों में देते हैं। ஹalleluya हालेलुया। பேதுரு சொல்லுகிறான், और पतरस कहता है ஆண்டவரே உமக்கு இது நேரிட கூடாது. परमेश्वर ये आपको नहीं होना है। ஆண்டவர் சொல்லுகிறார், और प्रभु कहता है என் பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்து முடிக்க வேண்டும். और मेरे पिता की इच्छा के अनुसार मुझे पूरा करना है। ஹalleluya हालेलुया। பரலோகம் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது. और स्वर्ग जो है पहले से इस बात को ठान लिया है। இயேசுவை கொண்டு மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும். और ये शुक्र है कि पूरे मानव जाति को बचाना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அடுத்ததாக और अगला இயேசுவை அங்கே கைது செய்கிறார்கள். और यीशु मसीह को वहां पर कैद कर रहे हैं। முதல்ல யாருகிட்ட கொண்டு போறாங்க? और पहला किसके पास ले जाते हैं? பிரதான ஆசாரியன் கிட்ட கொண்டு போறாங்க. और प्रधान याजक के पास ले जाते हैं। பிரதான ஆசாரியன் யாரு? और प्रधान याजक कौन है? அவன் தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற ஒரு ஆசாரியன். और वो परमेश्वर के भवन में रहने वाले के याजक। அங்கே ரெண்டு ஆசாரியரிடத்துல பிரதான ஆசாரியரிடத்துல இயேசுவை கொண்டு போகிறார். और वहां पर दो याजक के बारे में कहा गया, वहां पर प्रधान याजक के पास ले जाते हैं। முதலாவதாக அண்ணா என்கிறதான ஒரு பிரதான ஆசாரியன் இடத்துல கொண்டு और செல்லுகிறார்கள். पहला जो है अन्ना नामक एक महान याजक के पास ले जाते हैं। அண்ணா காய்பா என்கிற இன்னொரு பிரதான ஆசாரியன். और काइफा करके और एक प्रधान याजक है। ரெண்டு பேருமே மாமா மச்சான் தான். और दोनों जन जो है मामा भांजा है। முதல்ல அண்ணாவிடத்துல அண்ணா கிட்ட கொண்டு போறாங்க. और पहला अन्ना के पास ले जाते हैं। யாருகிட்ட? किसके पास? அண்ணா கிட்ட கொண்டு போறாங்க. और हन्ना के पास ले जाते हैं। அண்ணா விசாரிக்கிறாரு. और हन्ना उसका पूछताछ करता है। இயேசுவை விசாரித்த விசாரணைகள் எல்லாமே நியாயமாய், அதாவது அந்த அவர்களுடைய யூதர்களுடைய சட்ட திட்டத்தின்படி இயேசுவை விசாரிக்கவில்லை. और वो जो हन्ना जो है यीशु से पूछ रहे थे, तो ये यहूदियों के जो व्यवस्था के अनुसार कुछ नहीं पूछ रहे थे। அவரிடத்தில் ஏதாவது குறை கண்டுபிடித்து அவரை கொலை செய்ய வேண்டும். और उनके पास कोई आरोप को देखना है, ढूंढना है और उन्हें उनकी हत्या करना है। ரெண்டு பேருமே அவரிடத்துல விசாரிக்கிறார்கள். அவருடைய வாயிலிருந்து ஏதாவது வராதாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கொலை செய்யறதுக்கு. और दोनों लोग जो क्या कर रहे हैं, उनका जो पूछताछ कर रहे हैं ताकि उनके मुंह से कुछ निकले और उनको उनके ऊपर आरोप लगाए और उनकी हत्या कर दे। இயேசு சொன்ன காரியம் என்னன்னா, और यीशु ने वहां पर क्या कहा? நான் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொல்லிட்டார். और उन्होंने कहा कि मैं परमेश्वर का पुत्र हूं। இவங்களுக்கு இது மாத்திரம் போதும். और इनको ये सिर्फ काफी है। எங்களுக்கு மோசேயின் தேவன் உண்டு, சாலமோனின் தேவன், தாவீதின் தேவன். और हमारे साथ मूसा का परमेश्वर, सुलेमान का परमेश्वर, दाऊद का परमेश्वर। இவன் மரியாளின் குமாரன் அல்லவா? और ये तो मरियम का पुत्र है। இவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறானே. और ये अपने आप को कहता है कि मैं परमेश्वर का पुत्र हूँ। தேவனுடைய குமாரன் ஒருவன் சொன்னான், அவன் தேவ தூஷணம் சொல்லுகிறவன் என்று அர்த்தம். और यदि कोई कहता है कि मैं परमेश्वर का पुत्र है तो परमेश्वर का अपमान करता है। இவன் வாயினாலே சொல்லிட்டான். और इसने अपने मुख से कह இனி दिया நமக்கு வேற ஒண்ணும் சாட்சி தேவையில்லை. और हमें और कोई गवाही की जरूरत नहीं। இப்ப மாமாவும் மச்சானும் ரெண்டு பேருமே இதை முடிவெடுத்தார்கள். अब यहाँ पर क्या होता है, मामा और भांजा दोनों ने फैसला ले लिया। ஆனால் யூதர்களுக்கு मगर यहूदियों के लिए அவர்கள் தண்டனை கொடுக்கிறதுக்கு இவர்கள் தீர்ப்பு சொல்லலாம், ஆனா நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. और यहूदियों के लिए जो याजक जो है वो दंड का बारे में फैसला कर सकते हैं, मगर उसका जो दंड वो नहीं दे सकते हैं। இதை ரோமர்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டும். और इस बात को जो है रोम के जो लोगों के पास ले जाना ஏன்னா पड़ता है। ரோமர்களுடைய ஆளுகைக்கு கீழே தான் இவங்க இருக்கிறாங்க. क्योंकि रोम के शासन के अंदर ही ये लोग रहते हैं। இப்போ இந்த பிரதான ஆசாரியர்கள் ஆலோசனை சங்கம் என்கிற அந்த சங்கத்துக்கு முன்பதாக கொண்டு நிறுத்துகிறார்கள் இயேசுவை. अपने महान याजक जो है यीशु मसीह को जो है वो धन्यवाद। योजना करने वाले संघ के बीच में खड़ा कर दिए हैं। இப்போ ஆலோசனை சங்கம் என்பது இப்பொழுது நம்முடைய நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் அப்படிப்பட்டதான கோர்ட்டுக்கு சமமானது. और आलोचना संगम बोलेंगे तो अभी जो है हमारा जो
न्यायालय के समान है, कोर्ट के समान है। ஹalleluya. हालेलुया। இப்போ ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால இயேசுவை கொண்டு வந்து अभी आलोचना संघ के सामने यीशु मसीह को ले आकर அங்கே வந்து தண்டனை உறுதி செய்கிறார்கள். और वहां पर दंड का जो है वो फैसला ठहरा रहे हैं। இப்போ தண்டனை உறுதிப்படுத்தி अब यहाँ पर दंड का निश्चित அங்கே कर இருந்து தேவாலயத்துக்கு இருக்கிற பாதுகாப்பு சேவகர்களிடத்தில் இயேசுவை ஒப்படைக்கிறார்கள். अब जो है वहाँ के जो परमेश्वर के भवन के जो सिपाही है, सेवा करने वाले सिपाही, उनके हाथों में सौंपते हैं। இப்போ இவங்க எங்க கொண்டு போகணும்னா अब ये लोग कहाँ ले जा रहे हैं? ரோம பேரரசுக்கு கவர்னராயிருக்கிற ஏரோதினிடத்துல கொண்டு போகிறார்கள். अब ये लोग जो है इसे रोम के गवर्नर हेरोद के पास ले जाते हैं। இவர்கள் தங்களுடைய மத சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவரிடத்தில் வைக்கிறார்கள். और ये लोग जो है अपने धर्म के बारे में और वो धर्म को जो दूषित किया ऐसा आरोप यीशु के ऊपर लगाते हैं। இப்போ ஏரோதுக்கு என்ன வேலைன்னா இந்த யூதர்களை பிரியப்படுத்தணும். யூதர்கள் மெஜாரிட்டியா ஏதாவது காரியத்தை செய்ய சொன்னா செஞ்சு யூதர்களை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்தணும். अभी हेरोद का क्या मन है कि जो यहूदी लोग जो है अधिक जनसंख्या वाले लोग हैं, इनको खुश करने के लिए इनके चाहत के अनुसार कुछ ना कुछ करना है। ஆனால் ஏரோது என்பவன் और मगर हेरोद जो है அவரை விசாரிக்கிறான். और वो यीशु की पूछताछ कर रहे हैं। அப்போ விசாரிக்கும் பொழுது அவரிடத்துல இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளைப் போல பெரிய அளவு தண்டனை கொடுக்கக்கூடிய, அதாவது கொலை மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய குற்றத்தை அவன் இவரிடத்துல காணவில்லை. और जब हेरोद ने यीशु से सवाल जवाब किया तो और इनको यीशु मसीह को मृत्यु दंड देने लायक ऐसा कोई आरोप नहीं पाया गया। ஆனால் இந்த ஏரோதுக்கு இவரை கொலை, அதாவது கொலை செய்வதற்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. और हेरोद को जो है यीशु को मृत्यु दंड देने का कोई ऐसी चाहत नहीं थी। அவன் அவரை பார்த்து இன்னொரு கேள்வியை கேட்டான். और यीशु को देखकर और एक प्रश्न पूछने लगे। நீர் கலிலேயனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். और ऐसा पूछे क्या आप गलीली हो? கலிலேயன் என்று அறிந்தவுடனே और जब पता चला कि ये गलीली है, அவன் அந்த தண்டனை கொடுக்கிற அந்த பதவியில இருக்கிற அவன் அதுல இருந்து அந்த பொறுப்புல இருந்து அவன் நழுவ விரும்புகிறான். और जो दंड देने के जो जिम्मेदारी में जो बेटा है वो अपने उस स्थान से वो हटना चाह रहा था। இப்போ தண்டனை கொடுக்க வேண்டும், अब दंड देना है। அவன் உடனடியாக அந்த கலிலேயாவினுடைய அங்கே இருக்கிற ஆளுநராய் இருக்கிற பிலாத்துவினிடத்துல இயேசுவை அனுப்புகிறான். और वो जो है अब गलीली है उससे पूछा और वो बोला कि अभी ये मेरा काम नहीं है। जो गलीली में जो गवर्नर है पिलातुस के हाथों में सौंप दिया। இப்போ பிலாத்துவினிடத்துல கடந்து செல்ல இயேசுவை கொண்டு செல்லுகிறார்கள். अब क्या हो रहा है कि यीशु मसीह को पिलातुस के पास ले आ रहे हैं। இவர் இயேசுவை இந்த நேரங்களிலெல்லாம் இவர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை கேலி செய்தார்கள், பல விதமாய் இயேசுவை துன்புறுத்தி கொண்டே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. और ये सारी बातें जो है यीशु मसीह का मजाक उड़ा रहे थे, यीशु मसीह का टट्टा कर रहे थे और यीशु मसीह को कई प्रकार की दुख देकर ये सारे कार्य चल रहे थे। இயேசுவினுடைய முகத்தை மூடுகிறார்கள் துணியினால. और यीशु मसीह के चेहरे को कपड़ों से छिपा रहे हैं। ஒரு போர் சேவகன் பின்னால இருந்து அவரை கொட்டுகிறான். और जो सिपाही जो है उन्हें पीछे से उन्हें मार रहे हैं। இந்த சின்ன பிள்ளைகளை தொட்டு பிடிச்சு விளையாடுவோம் கண்ணா கட்டி, அதே போல யார் ஒன்னு அடிச்சா யார் ஒன்னு தொட்டா இத கேட்கிறார்கள். और जिस तरह हम छोटे बच्चे में जो खेलते हैं, आंख को बंद कर कर सर में मारते हैं और पूछते कौन तुझ में मारा, कौन तुम्हें मारा, इस प्रकार का खेल वहां पर खेल रहे हैं। இயேசுவுக்கு சொல்ல முடியும் யார் என்ன செய்கிறார்கள் என்று. और यीशु मसीह बता सकते हैं कौन क्या कर रहा है। ஆனால் இயேசு அமைதியாக இருந்தார். मगर यीशु मसीह एकदम चुपचाप எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருந்தார். और सारी बातों को सहन कर रहे थे। பிலாத்துவினிடத்துல கொண்டு சென்ற உடனே अब जब पिलातुस के पास ले गया, பிலாத்து கொஞ்சம் யூதர்களுக்கு கொஞ்சம் சாய்ந்து கொடுத்து கொஞ்சம் அவரை இவனும் கேலி அவமானப்படுத்தினான். ஆனாலும்
அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு இவனுக்கு மனம் இல்லை. और ये पिलातुस भी यहूदियों के साथ होकर थोड़ा उसका मजाक उठाया, मगर उन्हें दंड देने के लिए उसका मन नहीं कह रहा மரண था। தண்டனை கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. और मृत्यु दंड देने का मन नहीं कर रहा ஏதோ था। சாதாரணமாக இவரை தண்டித்து இவரை விடுவித்து விடலாம் என்று நினைத்தான். और उसने सोचा कि इसे कुछ मामूली दंड देकर इसे छोड़ दे। யூதர்களுக்கு அது பிரியமா இருக்கும் என்று நினைத்தான். और उसने सोचा कि ये यहूदियों को अच्छा लगेगा। ஆனால் அந்த பிலாத்துவினுடைய திட்டத்தின்படி இயேசுவை சிறிய தண்டனை கொடுத்து, அதாவது தண்டனை கொடுத்து அவரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக வாரினால் அடிப்பதற்கு இவன் அனுமதி கொடுத்தான். और पिलातुस का जो सोच था कि इन्हें दंड देकर इन्हें विदा कर दे, इसलिए उन्हें चाबुक का मार देने का ऐसा आज्ञा दे दिया। இந்த ஃபேஷன் படம் பேர் என்ன? ஃபேஷன் ஆஃப் த கிரைஸ்ட். அந்த படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? और पैशन ऑफ द क्राइस्ट वो पिक्चर कितने लोगों ने देखा? நீங்களும் பார்க்கலையா? நெட்டில் தான் நிறைய கிடக்குமே. இப்போ முன்னாடி அந்த படம் வந்த புதுசில் தேட்டர்ல எல்லாம் போய் பார்த்தாங்க. और जब वो पिक्चर जब रिलीज हुआ तो थिएटर सारे थिएटर में लगा हुआ था, सब लोग ने जाकर देखा है। விசுவாசிகள்லாம் நாங்கள் படம் பார்க்க மாட்டோம், தேட்டருக்கு போக மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தாங்க. और जो विश्वासी लोग कहते कि हम पिक्चर नहीं देखते, हम थिएटर नहीं जाते, वे सभी लोग वहां पर जाकर उस पिक्चर को देखे हैं। அல்லேலூயா. हालेलुया। என்னையும் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு போனாங்க. और मुझे भी एक पास्टर ने लेकर गया। நான் அதுக்கு முன்னால ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நிறைய டைம் போயிருக்கேன். தேட்டர்ல நிறைய और தேட்டர்களை उद्धार पाने से पहले कई बार मैं थिएटर पर जाकर पिक्चर देख चुका हूँ। அந்த படத்தை பார்த்தோம். और उस पिक्चर को देखे, அந்த படத்தை பார்த்து அநேகர் கண்ணீர் வடித்தார்கள். पिक्चर को देखकर कई लोगों ने अपने आंसू को அந்த बहाया। வாறு, और वो जो चाबुक जो है, அந்த பல துண்டு துண்டு வாரா கையில கைப்பிடி இருக்கும், துண்டு துண்டு வாராக அதில் இணைத்திருப்பார்கள். और हाथ में जो उसका पकड़ होगा, और उसमें जो है छोटा छोटा जो है कुछ उसमें पकड़ रहता है उसमें। ஒவ்வொரு வார்லையும் எலும்பு துண்டு, எலும்பு 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 துண்டு, இரும்பு எலும்பு துண்டு, இரும்பு துண்டு, எதெல்லாம் அந்த சதையை அடிக்கும் பொழுது பிச்சுக்கிட்டு வருமோ அவ்வளோ அந்த நாட்களில் எலும்பு துண்டுலாம் அதில் சேர்த்துருக்குறாங்க. எலும்பு துண்டு, இரும்பு. और उस कोकी चाबुक मारे। में जो है उसमें ऐसा एक एक चाबुक में जो है वो हड्डी का टुकड़ा और जो लोखंड, ऐसे कई प्रकार के जो है उसमें मतलब नोचने के लिए कई प्रकार के चीजों को उसमें लगाया रहता है। இப்படியாக அவரை வாரினால் அடிப்பதற்கு அவன் உத்தரவு கொடுத்தான். और इस प्रकार चाबुक से मारने का आज्ञा दे दिया। இந்த யூதர்களை பிரியப்படுத்தி அந்த தண்டனையோடு இவரை விடுவித்து விடலாம் என்று நினைத்தான். और उसने सोचा कि यहूदियों को खुश कर कर इस दंड से इन्हें आजाद कर दे। அதே நேரத்தில் और उसी समय அந்த பரபாஸ் என்கிற ஒரு கொலை குற்றவாளி அந்த நாளில யாரையாவது ஒருவரை விடுவிக்க இந்த பிலாத்து விரும்பினதுனால, இயேசுவை விடுவிக்க விரும்பினதுனால அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அடியும் அடியும் என்று பயங்கரமாக கத்தினார்கள். और पिलातुस ने सोचा कि यीशु को छुड़ा दे, इसलिए उन्होंने कहा कि यीशु को छोड़ देते, मगर उन्होंने कहा कि यीशु को क्रूस में मारो और बरब्बस को छोड़ दो कर कर। எல்லாரும் இந்த பரபாசை விடுதலை செய்யும்படி யூதர்கள் அந்த ஆர்ப்பரித்தார்கள். और वहां पर यहूदी लोगों ने जोर से चिल्लाया कि बरब्बा को छोड़ दो। அப்போ இந்த பிலாத்து நினைச்சான் இயேசுவை சிலுவையில் அடிச்சு மரண தண்டனை கொடுத்துடலாம்னு நினைச்சான். और पिलातुस ने सोचा कि यीशु मसीह को सूली में मारकर मृत्यु को दंड दे दे। ஆனா அவனுக்கு தெரியும் இது மரணத்துக்கு ஏதுவாக இவர் எதுவுமே குற்றம் செய்யவில்லை என்று. मगर उसको पता है कि मृत्यु पाने का ऐसा कोई आरोप इसके अंदर नहीं இப்ப पाया அவனுடைய जाता। மனைவியும் அவனிடத்துல வந்து சொல்லுகிறார். अब पिलातुस की पत्नी भी पिलातुस के पास आके இந்த कहती है, நீதிமான் காரியத்துல ரொம்ப கவனமாயிரும். और इस धर्मी जन के बातों कार्यों में जरा सावधान எதையும் रहिएगा, அவசரப்பட்டு எதையும் பண்ணிராத. और जल्दबाज में आप कुछ मत कर देना। இப்பொழுது இந்த பிலாத்து என்ன செய்கிறான்? अब ये पिलातुस क्या करता है? இது இவருடைய மத சம்பந்தப்பட்ட காரியம், இதுல நாம தலையிட வேண்டாம் என்று சொல்லி और ये इनके धर्म का मामला, इसमें अपने में सर को फंसाना नहीं चाहता हूँ। தன்னுடைய கைகளை கழுவுகிறான். और वो अपने हाथों को वहां पर धो रहा அவர் है। உங்க கையில இருக்கிறார், உங்க இஷ்டமானதை செய்யுங்க. और उसने कह दिया कि वो आपके हाथों में है, जैसा आपको अच्छा लगता है वैसा करो। இப்பொழுது இயேசுவை சிலுவையில் அடிக்கும்படியா கொண்டு अब செல்கிறார். यीशु मसीह की सूली में मारने के लिए ले जा रहे हैं। இயேசுவை அடித்ததான சிலுவையை और இன்றைக்கு நாம் பல விதத்துல நாம் நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கிறோம், நம்முடைய சர்ச்சில் மேல வைத்திருக்கிறோம்,
और यीशु मसीह को जिस प्रकार की सूली मारा है, ऐसे कई प्रकार की सूली को हम अपने घरों में, हमारी चर्चों में भी हम लगाए हैं। பலர் தன்னுடைய கழுத்துல செயின்ல போடுறாங்க. और कई लोग अपने गले में चेन में लगाते हैं। ஆனா அந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு சிலுவைனா, और उन जमाने में किस प्रकार का सूली था? சிலுவைக்கு அந்த நடு, அதாவது நேர இருக்கிற கம்பு ஏற்கனவே அவரை எந்த இடத்துல சிலுவையில் அடிக்கணுமோ அந்த இடத்துல நடப்பட்டிருக்கும். और सूली में मारने के लिए जो पहला बीच का खंबा रहता है, वो जहां पर मारने वाले वहां पर पहले से गाड़ा होता है। அதுக்கு குறுக்கே இருக்கிற அந்த கம்பு தான், और वो जो उसका बीच का जो खंबा है 35 கிலோல இருந்து கிட்டத்தட்ட 56 கிலோ வரை இருக்குமா. और 35 किलो से लेकर 56 किलो तक का वजन उसका रहता அந்த है। குறுக்கே இருக்கிற கம்ப அந்த குற்றவாளி யாரு கொலைக்கு நியமிக்கப்படுகிறார்களோ, மரண தண்டனை நிறைவேற்றப்படணுமோ, அவங்க தான் அந்த கம்பை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். और जो आरोपी है, जो मृत्यु दंड के आज्ञा जिसको मिल जाता है, वो आरोपी जो है उस खंबे को अपने ऊपर उठाकर जाना है। அவர் அந்த வேதனையின் மத்தியிலும் அந்த கம்பை அவருடைய கழுத்தில் வைத்து அந்த கையை இப்படி அந்த கம்போடு வைத்து கட்டி அவரை சுமக்க வைத்தார்கள். और वो वेदना के बीच में भी उनके ऊपर उस खंबे को बांधकर, दोनों हाथों को बांधकर वो उसे उठाकर जाते हैं। அவ்வளவு பாடுகளையும் இயேசு நமக்காக சகித்தார். और उतना तकलीफ यीशु मसीह ने हमारे लिए सहन किया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு और प्रभु यीशु मसीह நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். और हमारे लिए सब कुछ सहन कर लिया। 53ஆம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தால், और ये 53वां अध्याय में हम यदि पढ़कर देखेंगे तो நமக்காகவே அவர் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். और हमारे लिए उन्होंने दंड को सह लिया। அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். और उनके कोड़े खाने के कारण हम चंगे होते நம்முடைய हैं। அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். हमारे अधर्म के निमित्त उन्हें मारा गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒரு பாவமும் செய்யாத और कोई पाप नहीं किया उसने। இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு और செல்கிறார். यीशु मसीह सूली को उठाकर वो चले। அந்த சிலுவையில இயேசுவை அடிக்கிறார்கள். और वो सूली में यीशु मसीह को मार रहे हैं। அத பல விதத்துல சொல்றாங்க. और वो कई प्रकार से कहते हैं। இயேசுவை அடித்த அந்த அதே ஒரே கட்டையில தான் அடித்தார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். और कई लोग कहते हैं कि यीशु मसीह को एक ही खंबे में मारे कर कर। சிலர் சிலுவை எக்ஸ் வடிவத்தில் இருக்கிறது என்று और சொல்லுகிறார்கள். कई लोग कहते हैं कि सूली जो है एक्स आकार पर है। இப்போ நாம பார்க்கிறது போல சிலுவையை ரொம்ப ஃபினிஷிங் பண்ணி ரொம்ப பார்வைக்கு அழகாக எல்லாம் இல்ல சிலுவை. और अभी के जैसा हम जैसा देखते हैं वैसा नहीं था सूली। அந்த சிலுவை கட்டைகள் கரடு முரடா இருக்கும். और वो सूली का जो लकड़ी जो है वो टेढ़ा मेढ़ा था। அந்த அந்த ஒரு ஃபினிஷிங் இல்லாத அந்த கட்டைகள் அங்க எங்க குத்துகிற அந்த கட்டையில தான் இயேசுவை அடித்தார்கள். और वो जिसमें फिनिशिंग नहीं, ऐसे लकड़ी में जो है यीशु मसीह को जो है मारा गया है। அந்த சிலுவையில தொங்கின நேரத்துல தான் 7 வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு சொன்னார். और वो सूली में लटकते समय ही प्रभु यीशु मसीह ने 7 शब्दों को कहा। வேதம் சொல்லுகிறது, और बाइबल कहती है அவர் பாடுபடும் பொழுது और वो तकलीफ उठाते அவர் பதிலுக்கு समय என்ன செய்யல, और वो திட்டல, யாரையும் திட்டல. और बाइबल कहती है कि वो बदले में किसी को गाली नहीं दिया। அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிற, மயிர் கத்தரிக்கும்படியாக கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் அமைதியாக கடந்து சென்றார். और बाल कतराने के लिए ले जाने वाले भेड़ के समान एकदम चुपचाप रहे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। 7 வார்த்தைகள் இன்றைக்கு பல சபைகளிலே தியானிக்கிறார்கள். और 7 शब्द जो है आज कई कलीसिया में उसके बारे में मनन किया जाता है। பலரை ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகள் மூலமாக எழுப்புகிறார். और ये 7 शब्दों के द्वारा परमेश्वर कईयों को उठाता है। 7 வார்த்தைகளை பேச ஆயத்தப்படுகிற பிள்ளைகளை और 7 शब्द बोलने के लिए जो तैयारी में है, ஆண்டவர் பிற்காலத்தில் வல்லமையாக பயன்படுத்தின பல தேவ பிள்ளைகளுக்கு அது ஆரம்பமாக இருந்தது. और उनके आगे के काल के लिए परमेश्वर इस्तेमाल करने के लिए वो बातें उनके लिए आरंभ थी। இன்றைக்கும் ஆண்டவர் आज भी परमेश्वर 7 வார்த்தைகளை இந்த இடத்துல பேச போகிற தேவ பிள்ளைகளை, और 7 शब्द कहने वाले परमेश्वर के बच्चों को வரும் நாட்களில் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. और आने वाले दिन में परमेश्वर सामर्थ्य इस्तेमाल நம்ம எல்லாரும் करें। ஜெபத்தோடு கூட இருப்போம். हम सब प्रार्थना के साथ रहेंगे எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். और सबको यहाँ पे बंद करके प्रार्थना करेंगे। எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். और सबको यहाँ बंद करके प्रार्थना करेंगे।
எல்லா வாய்களை திறந்து और सब कोई अपने मुंह को खोलकर ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். प्रभु को धन्यवाद करेंगे நமக்காக और हमारे लिए 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக और भी वर्ष 2000 वर्ष पहले மனுஷ ரூபம் எடுத்து और मनुष्य का रूप धारण करके நாம் செய்த பாவங்கள் और हम करने वाले पाप மனுஷனை மீட்டெடுக்கும்படியாக और मनुष्य को बचाने के लिए இயேசு செய்து முடித்த और यीशु ने जो किया है எல்லா சிலுவை பாடுகள் அவர் செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காக और सारे सूली में जो उन्होंने किया सारे बातों के लिए நம்மை ரட்சிக்கும்படியாக हमें बचाने के நம்மை लिए பரலோகத்திற்கு கொண்டு हमें செல்லும்படியாக स्वर्ग ले जाने के लिए நம்மை இந்த பூமியில हमें इस धरती மீட்டெடுக்கிற पर और बचाने वाला சேற்றிலிருந்து தூக்கி நிறுத்துகிற और कीचड़ में से उबार விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி और நிறுத்துகிற गिरोह को खड़ा करने वाला அழிந்து போகிற ஆத்துமாக்களாய் இருந்த நம்மை और नाश होने वाला आत्मा பிரித்தெடுத்து और अलग நித்திய ராஜ்யத்திற்காக अनंत काल के राज्य நம்மை के தகுதிப்படுத்தி இருக்கிற हमें योग्य அந்த बनाया தேவாதி தேவனுக்கு प्रभु के प्रभु ராஜாதி ராஜாவுக்கு राजा के राजा எல்லார் வாய்களை திறந்து நன்றி உள்ள இருதயத்தோடு धन्यवाद के இயேசுவே உமக்கு நன்றி என்று यीशु சொல்லுவோம். आपको धन्यवाद இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். எங்களை நேசிக்கிறவர். எங்களை அடிமையிடத்தில் அன்பு செலுத்தி எங்களை மீட்டெடுக்கிற தேவன். हमें बचाने वाला प्रभु எங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிற தேவன். प्रभु எங்களை காத்து வழி நடத்துகிறவர். हमें संभाल के चलाने எங்களை நித்தியத்திற்கு வழி நடத்துகிறவர். की ओर ले जाने எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர். हमारे एक राज्य को तैयार ஓ, करने वाला நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி जहाँ तक तुम्हारे एक स्थान நான் तैयार இருக்கிற करेगा। இடத்துல நீங்களும் என்னோடு இருக்கும்படிக்கு जहाँ पर मैं हूँ, वहाँ पर तुम भी मेरे நான் साथ வந்து रहेंगे। உங்களை திரும்பமாக என்னோடு சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்னேன். और मैं आत्मा तुम्हें अपने साथ அந்த தேவாதி தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். और अच्छे प्रभु को धन्यवाद करते हैं ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதத்தை यार आशीष करके दिया வேத பாட இந்த வேத வசனத்தை 7 வார்த்தைகளை और इस शास्त्र के साथ தியானிக்கும்படியாக ध्यान करने के 7 பேரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி और सातों को प्रभु का तैयार இடத்துல நிறுத்தி इस स्थान में खड़ा இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள आपके शब्दों को கர்த்தர் உதவி செய்து प्रभु ने मदद பிள்ளைகளை किया கர்த்தர் ஆசீர்வதிங்க. बच्चों को आशीष என்னை करें அதிகமாக வேதத்தை தியானிக்கட்டும். और अधिक शास्त्र को வேத ध्यान வசனங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளட்டும். और शास्त्र की और அநேகருக்கு பிரயோஜனமாய் வாழட்டும். अनेकों को उपयोग करके जीने दे ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. अनेक को आशीष करें வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. आए हुए सभी को आशीष உங்க करें கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கட்டும். आपका हाथ अनेक के ऊपर होने दे உங்க கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். आपका अनुग्रह अनेक को संभाल ले புதிய பலன் ஒவ்வொருவருக்குள்ள கடந்து வரட்டும். दया पर आने के तरह आने दे प्रभु ஓ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி और सच्चाई को जानो तो सच्चाई आपको சத்திய வசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தீரே. और सत्य वचन को प्रकट करके எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீரே. உங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மை நடத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். प्रभु हमें सराहना, हमसे बात ही किया, पिता पुत्र पवित्र आत्मा जी के लिए हम स्तुति धन्यवाद करेंगे। ये मेरे मानने को आपको धन्य कर और जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कर। ये मेरे मानने को आपको धन्य कर और इसके किसी भी प्रकार को ना भूलना। आमीन। आत्मावे कर्तरी स्तोत्री गुरुलगड़ वसुत नामरी स्तोत्री आत्मावे कर्तरी स्तोत्री कर्तर सिर सकल भगवान नमरादे। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமான ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிரோடு எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிரோடு எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.